நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் தேர்ட் டேக்கு சரி திருப்பியும் ஒரு தடவை ஒரு ரெக்கி போகலாம் அப்படின்னு போனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டேறாங்களே. என்ன வேற ஒரு ஆள் போட்டாங்க, செக்யூரிட்டி எல்லாமே வேற ஒரு ஆள்ட்டாங்க. என்னன்னா ஹவுஸ் ஓனரே மாறிட்டார், வீடு வித்துட்டாங்க. ஐயோ, நிறைய டைட்டில் வச்சுருந்தோம், அன்பு மரணம் டிட்டோ அப்படிலாம் டிங் அப்படிலாம் ஓகே நிறைய அது ப்ராசஸ்ல டைட்டில் வந்து நிறைய 18ல ஸ்டார்ட் பண்ணோம். 2018ல ஸ்டார்ட் பண்ணி 19ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு இபி கிட்ட போய் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறோம். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, சாம் நாளைக்கு ட்ரையல் லாக்டவுன் போடுறாங்க, ஒன் டே தானே முடிச்சதுக்கப்புறம் நான் மீட் பண்ணலாம்னு. அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தரா விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். யோலோ திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் சாம் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் யோலோ மூவி டைரக்டர் சாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யோலோ. சூப்பரான ரெஸ்பான்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு டெபியூ டைரக்டரா எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் வச்சு ஒரு படத்தை ஃபுல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கமர்ஷியலாகவும் சரி, மார்க்கெட்டிங்காகவும் சரி, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும். ஸோ ஹாப்பி. டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே சார். யோலோனா என்ன? யோலோ அப்படின்னா யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். ஆமா, அதுதான் அர்த்தம். அது கதைக்கு ரொம்ப டைரக்டாக ரிலேட்டடாக இருந்துச்சு. அதனால வந்து சரி நிறைய பேர் புரியலன்னு சொன்னாங்க, பட் இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு யோலோனா. ஸோ கதைக்கும் ரொம்ப அது ரொம்ப ஈக்குவலாக இருந்துச்சு, சம்மந்தப்பட்டு ரிலேட்டடாக இருந்துச்சு, அதனால் அது வச்சுருக்கோம். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமே வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் எல்லாம் காஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சீக்ரெட்டு அப்படின்னு இல்லை, இதுக்கு இந்த கதைக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஆர்டிஸ்ட் தான் வந்து தேவைப்பட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்ப காலத்தில் பிகினிங்கில் நான் இன்ஸ்டியூட் படிக்கும்போது கதி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது கதி சார்ட இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லவ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், விஷுவல்ஸ் மியூசிக் அது எல்லாமே ஒரு படிப்படியாக அது அதிகமாகிட்டே போவோம். அவரோட இன்ஸ்பிரேஷனில் வந்து தான் வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து தேவைப்பட்டாங்க. ஏன்னா இது 2 பேர் இருக்காங்க. அதாவது இந்த பேர் நோன் ஃபேஸாக வச்சா இந்த பேர் இடிக்கும், இந்த பேர் நோன் ஃபேஸ் வச்சா இந்த பேர் இடிக்கும், 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும் போது ஸோ நோன் ஃபேஸஸ் வந்து நமக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்துச்சு கதைக்கும் சரி. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஹீரோயிசம் இல்லாத ஒரு கதை தான் மெயின். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரோம் காமும் வரது கிடையாது. படத்தில் 6 சாங்ஸும் வந்திருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நியூ ஃபேஸ் வச்சு போனால் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் படம் நீங்கள் 24ல பிரேமோ படம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ நம்ம யூஆர் அந்த ரைட் பாத் அப்படின்னு. ஸோ அதனால தான் அந்த கதைக்கு நியூ ஃபேஸ் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு கேஸ் பண்ணுவோம். ப்ரொடியூசரும் அதை அக்செப்ட் பண்ணாரு. ஸோ நியூ ஃபேஸஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது சார்? நீங்கள் சொன்னதெல்லாம் டக்குன்னு பண்ணுறாங்களா இல்லை ரொம்ப டேக் எடுத்துச்சா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க, நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அவங்களோட மீட்டரு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே நமக்கு தெரியும். நியூ ஃபேஸ்னும் நம்ம கிராக் பண்ணோம் அவங்ககிட்ட எல்லாமே. நம்ம தேவ் ஹீரோ வந்து அவருக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு தீவிர தளபதி ஃபேனு. ஸோ அவருக்கு பாடி லாங்குவேஜ் ஃபுல்லாகவே இப்படி தான் பேசுவார் ஸ்டைலாக. ஸோ ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவருக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் ஃபஸ்ட்டு மெதுவாக 1 by 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணி அவர் அப்புறம் ரூம்லேயே உட்காந்து இப்படி வாங்க அப்படி பேசும் பார்த்தா திரும்பினா வந்து விஜய் சார் ஸ்டைலே அவர்கிட்ட வருது. தலைவா அதெல்லாம் வேண்டாம் தலைவா, நமக்கு இந்த கதைக்கு ரொம்ப ஓவர்டுவாக இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக தெரிஞ்சால் தான் கேரக்டராக கன்வே ஆகும்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த லிமிடேஷன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம். அப்புறம் தேவிகா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஷீஸ் மலையாளி. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து டைலாக்ஸ் கொடுக்கணும், பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அவங்களும் புரோன்னு ஒரு படம் சமுதிர சார் டைரக்ஷனில் ஒர்க் பண்ணேன், கணிசார் டீம் அவர்கிட்ட கோடையாட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படம். பட் இருந்தாலும் ஒரு ஃபுல் அதில் சின்ன டைலாக்ஸ் தான். பட் ஹீரோயினாக பண்ணும்போது அவங்க டைலாக்ஸும் கொடுத்து அவங்க ஸ்பாட்டில் இப்போ ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது டைலாக்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்னது எந்தா அப்படின்னுவாங்க, என்னது எந்தா. அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அவங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது. அதை விட பெரிய டஃப்னா நிக்கின்னு ஒருத்தருக்காப்புல, விஜய் நிக்கி வந்து கொடுத்த டைலாக்கே பேச மாட்டார். ரிஹர்சல்லாம் பண்ணும்போது ஷோல்டர் இருக்குங்க ப்ரோ அப்படிலாம் எக்ஸ்ட்ராலாம் பண்ணுவோம், தலைவா கட் பண்ண முடியாது தலைவா அமைதியாக இருக்கணும். ஸோ அவர் அடக்கி கொண்டு போச்சு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆகாஷ் நிதின்னு 2 கப்பல் வருவாங்க. இவங்க 2 பேர் ஹைப்பர் ஆக்டிவ்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கம்மியாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து கிராக் பண்ண வேண்டியது. எல்லாருக்குமே என்னென்னா ஆஃபீஸில் வந்து ரிஹர்சல் வச்சோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. கமல் சார் சொல்லுவார் அடிக்கடி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணணும், ரிஹர்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நியூ ஆர்டிஸ்ட் நமக்கு ப்ரொடக்ஷனாகவும் வந்து காஸ்ட்டும் எக்ஸ்பென்ஸும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு மெதுவாக 1-to-1 ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம். அப்புறம் குரூப் ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம். அதுக்கப்புறம் மெதுவாக அந்த இது பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணி பார்க்க வச்சோம்.
அப்புறம் கேமராவோட பார்க்கலாமா, ஏன்னா நிறைய பேர் இதில் வந்து மைக் பார்க்காதவங்க கேமரா ஃபேஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. டப்பிங்லாம் கூட்டு வரும்போது டப்பிங்கா இதான் மைக் எல்லாம் கெட்டதில்ல ஸ்டேஜுக்கு இருக்காங்க இதில். ஓகே. அந்த போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கக்கூடாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் போனதுக்கப்புறம், ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகிடும்னு சொல்லி ஆஃபீஸ்லேயே வந்து முன்னாடியே எல்லாருக்கும் ரிஹர்சல் பண்ணுவாங்களா, ஓரளவுக்கு ஸ்பாட்டில் எக்ஸிக்யூஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம போகிற ஃப்ளோக்கு அவங்கள கொண்டு வர முடிஞ்சது. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு அந்த ரிஹர்சல். சூப்பர். ஸோ நிறைய ப்ரீ பிளானிங் ரிஹர்சல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க சார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா தான் ஆமாம், நமக்கு என்னென்னா ஒரு சின்ன ஒரு மர்டர் சீக்வன்ஸ் வருது, அதில் சிஜி ஒரு போர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கெலாம் முன்னாடி ஏன்னா நைட் ஷூட்டு, ரோட் பர்மிஷன் எல்லாமே டஃப் டாஸ்க்கு, புது ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாதுன்னு அந்த ரிஹர்சல்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ஆஃபீஸில் பண்ணோம் சிஜிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா எடிட்டர் நம்மளாம் சப்போர்ட்டிவாக இருந்தார், கேமராமேன் நம்ம கூட இருந்தார், நம்ம ஃப்ரெண்டுனால எல்லாம் ஆஃபீஸை வர வச்சு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க லுக் பொசிஷன்லாம் எல்லாமே அவங்க முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்தனால அங்கே ஸ்பாட்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. அவங்களால இமோட் பண்ண முடிஞ்சது. இந்த பேரியர் அவங்க பிரேக் பண்ணிட்டாங்களே, ஸோ அவங்கள ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. ஓகே. ஸோ இந்த யோலோ படத்தோட கதை வந்து எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலாக கதையோட கதாசிரியர் தமிழ் சினிமாவில் இப்போ இல்லை, இப்போ திருப்பி நம்ம கொண்டு வரணும் மாச கதை வந்து ராம்னு சொல்லி என்னோட நண்பர் தான். ஸோ அவரோட கதை தான் அசிஸ்டன்ட் டேரக்டரோட டிஸ்கஷன் ஹப்பே பார்த்தீங்கன்னா டீ கடை தான்ல. ஸோ ஒரு 5 டே டிஸ்கஷன் டீ கடையில் உட்காந்துட்டு, நண்பா அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு தெரியல கொண்டாந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான். என்னடா புரியல, என்னடா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் தெரியாமல் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், அது அவங்களுக்கே தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னா, ரைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது எப்படி, ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இது. ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எலமெண்ட்டும் கனெக்ட் பண்ணணும். 2 கப்புள் இருக்காங்க, 2 கப்புளையும் வந்து கதையில் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணும்போது இவால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த லைன் நம்ம வந்து ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணதுனால அது 1 by 1 ஸ்டோரியை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து யோலோ வந்து அப்படி இவால்வ் ஆச்சு. நிறைய டைட்டில் வச்சுருந்தோம், அன்பு மரணம், டிட்டோ அப்படிலாம், டிங் டாங் டிங் அப்படிலாம் நிறைய அது ப்ராசஸ்ல டைட்டில் வந்து ஏன்னா இது ஒரு காமெடி கதையாக இருக்கணும் டைட்டிலாம் அப்படிலாம் வந்து அரைவாகும் போது ஆஃபீஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் 1 days இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு யோலோன்னு ஒரு டாபிக் வந்துச்சு. யோலோ நல்லா இருக்குமே அப்போ நம்ம அப்ரிவேஷன் எடுத்து பார்த்தோம். கரெக்டாக இருக்குது, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், இதுதான் ஆப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் வச்சிருந்தோம் யோலோ. ஓகே. அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்கும்போது தான் நைஸா இருக்கு சார். பட் ஆனா நல்லவேளை டிங் டாங் டிங்னு வைக்கல, எங்களுக்கு என்ன சொல்றாரு இவர் அப்படின்ட்டு இருந்தது. ஆக்சுவலி டிட்டோன்றது ஆப்டா டைட்டில், ஏன்னா இந்த கப்பல் மாதிரி தான் அவங்க அப்படின்றதுக்கு அதை வச்சிருந்தோம். பட் அதுவும் தெரியாமல் போயிடணும். யோலோ சவுண்டிங் நல்லா இருந்துச்சு, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அதை நம்ம வச்சோம். அண்ட் ஒவ்வொரு கதையுமே வந்துட்டு ஃப்ரம் பென் டு தியேட்டர் வரைக்கும் ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கும். ஸோ யோலோ எத்தனை நாள் எடுத்துக்கிச்சு சார்? சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா சார். அதோட டிராவல் 18ல ஸ்டார்ட் பண்ணோம். 2018ல ஸ்டார்ட் பண்ணி 19ல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு ஈபி கிட்ட போய் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறோம். ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு, சாம் நாளைக்கு ட்ரையல் லாக்டவுன் போடுறாங்க, 1 day தானே, முடிச்சதுக்கப்புறம் நான் மீட் பண்ணலான்னு. அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருக்குது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையல் லாக்டவுன் அப்படி லாக்டவுன் ஆகி அப்புறம் ஃபஸ்ட்டு லாக்டவுனு, அப்புறம் செகண்ட் லாக்டவுன் ஆகி அப்புறம் வந்து அது அப்படியே போஸ்ட்போன் ஆகி போய் இது வந்து இன்னொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு பிச் ஆச்சு. அதுவும் பிச் ஆகி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து தமிழில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஓகே நல்லா இருக்குது, நிறையா டிஸ்கஷன் ஸ்டேஜ்லாம் ஓடிடியில் உண்டு இல்லை, நிறைய ஸ்டோரி நம்ம ரைட் பண்ணோம் ஆன்லைனில். ஆளே இல்லாமல் வெறும் மானிட்டரில் வச்சு நம்ம ரைட் பண்ணோம், நம்ம நடிச்சுலாம் காமிக்கிறோம். அதெல்லாம் பண்ணி அரைவாகி ஓகே இது ஒன்று ஓடிடியில் மூவ் பண்ணலாம், ஓடிடி ஒரிஜினல்ஸாக பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ஓடிடி லான்ச் பண்ணும்போது இது வரைக்கும் ஒர்க் பண்ண டீம் வந்து இல்லை, பாம்பேலேருந்து ஒரு டீம் வந்துட்டாங்க. ஸோ இந்த டீமால் புல் ஆஃப் பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க 2 சாரி கேட்டாங்க, சாம் நம்ம புஷ் பண்ண முடியலன்னா. நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, இதுக்குன்னு ஒரு டெஸ்டினி ஒன்று இருக்குல்ல, நம்மளோட வேலை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், அது எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு லாக் ஆகும் அப்படின்னும் போது அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போது தான் மகேஷ் ராஜ் சார்கிட்ட வந்து அந்த மாதிரி நரேஷன் சொல்லும் போது அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இஸ் ஃப்ரம் UK. ஆக்சுவலாக அவருக்கும் சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லை, இஸ் அன் எஜுகேஷனிஸ்ட். ஓகே. ஸோ அவர் சொல்லும்போது அவருக்கு இந்த யங்கு யோலோ அப்படின்ற ரொம்ப அவருக்கு வந்து இந்த ஜோன் பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு நல்லா இருக்கு, இப்படியே பாசிட்டிவாக இருக்குது, இப்படியே மூவ் பண்ணி போகலாமே, மூவ் ஆன் பண்ணலான்னு அப்படி தான் வந்துச்சு. ஸோ அங்கே ஆரம்பித்து பெண் ரைட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் மாறிச்சு. ஏன்னா இப்போ இருக்க ஃப்ளாஷ்பேக் கிடையாது, வேறு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தோம். அப்போ ஒரு ஸ்கேம்னு ஒரு கண்டென்ட் நம்ம கிடச்சிது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் கிளீஷாக இருக்கக்கூடாது, கன்வின்சிங்காக இருக்கணும் போது ஒரு புது ஐடியாவை சொல்லலாம்னு சொல்லி அந்த கோல்டு ஸ்கேம்லாம் கொண்டு வந்து உள்ளே வச்சு அவன் நிறைய மாறிச்சு அந்த ப்ராசஸில். ஸோ அண்ட் வந்துட்டு ஷூட்டிங் எத்தனை நாள் சார் போச்சு அண்ட் எப்படி ஷூட்டிங் லொக்கேஷன் எல்லாம் டிசைட் பண்ணீங்க? ஷூட்டு லொக்கேஷன் மெயினாக நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா, இது ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே வந்து ஏன்னா புது ஆர்டிஸ்ட்னால பார்க்கும்போது ஆடியன்ஸ் பிடிக்கணும், டக்குன்னு ஐ கேட்சியாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அதில் கீழாக இருந்தோம். நிறைய ரெஃபரன்சஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் நான ஒரு படம் தெலுங்கு நானே வந்திருக்கோம்,
அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ, காஸ்டியூம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்க நிறைய மோனோ கலர்ஸ்லாம் போட்டிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து கேமராமேன் சொல்லும்போது, டேய் என்னடா எப்படா பண்ண முடியும், நம்ம பட்ஜெட்டடா அந்த பட்ஜெட் இல்லடா, இதுக்கு க்ளோசஸ்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோம், முடியாதுன்னு ஒன்று கிடையாதுல்ல. ஸோ க்ளோசஸ்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி நிறைய ரெஃபரன்சஸ் நிறைய எடுத்தோம். காஸ்டியூம் வைஸ், அவங்களோட ஹேர் ஸ்டைல் வைஸ், மேக்கப் எல்லாம் எல்லாமே புது ஆர்டிஸ்ட். பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலாம், லவ் ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா அப்படின்னும் போது இதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது செகண்ட் ஸ்டேஜ் வந்து லொகேஷன். லொகேஷன் வந்து நம்ம என்னன்னா இப்போ இந்த ஜென்சி நிறைய பேர் இந்த நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறாங்க, சும்மா அவங்களோட ஹேங் அவுட்டே அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் தாங்க, நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹவுஸ் லொக்கேஷன்ஸ், வீடு எல்லாமே என்னன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கணும். இங்கே எங்கேயுமே வந்து ஐயோ நடாவங்க அறுவையை போடுறாங்க எல்லா அளவுக்கு எல்லாமே ஒரு எலைட்டாக ஒரு மேலே ஒரு படி மேலே இருக்கணும்னு சொல்லி வீடு லொக்கேஷன்ஸ் எல்லாமே 1 by 1 காசு பண்ணோம். இந்த ஹீரோ வீடு பண்ணியிருக்கோம் கதையில், அது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை லொக்கேஷன். ஓகே. ஸோ அவங்ககிட்ட போய் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அவங்க, ஏன்னா அங்கே வந்து எந்த ப்ராப்ஸுமே ஃபில் பண்ணல, எல்லாமே அங்கே இருக்க ப்ராப்ஸ். ஓகே. அது ரொம்ப கதைக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்துச்சு. ஏன்னா நீங்கள் போய் ஆர்டிஸ்ட் ஃபிட்டின் பண்ணால் போதும்ல, ஒரு லொக்கேஷன் லைவாக இருக்கிற லொக்கேஷனில் ஆர்டிஸ்ட் ஃபிட்டின் பண்ணால் போதும். அது ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. புது லொக்கேஷன்ஸ் மேக்ஸிமம் நம்ம வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணோம். அது நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பாசிட்டிவான நோட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணோம், அது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சிமிலரான ஒரு பிரச்சனை வரும். இதுதான்ப்பா ஷூட் லொகேஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, நாளைக்கு ஷூட் எடுக்க போவீங்க, பட் இன்னைக்கு கூப்பிட்டு சாரி சார் லொகேஷன் அவைலபிளாக இல்லை அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட் நடந்தது அதுதான். ஓகே. ஒரு லொக்கேஷன் பார்க்க போகிறோம், ஏன்னா ஹீரோயின் ஹவுஸ் கதையில் மெயின் ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கும்போது நான் ஆர்ட் டைரக்டர் டிஓபி எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு அந்த லொக்கேஷன், அந்த மேலேருந்து வரணும், ஐஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்ல. 4 to 5 times அந்த லொக்கேஷன் பேசிட்டோம். ஏன்னா அங்கே நிறைய சீன்ஸ் இருக்கனால ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம முடிக்கணும், நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறோம். ஃபஸ்ட்டு ஹீரோயின் ஹவுஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாமே போயிட்டு ஓகே ஒரு 3 days வந்து நம்ம ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் 3rd day சரி திருப்பியும் ஒரு தடவை ஒரு ரெக்கி போகலாம் அப்படின்னு போனால் வீட்டுக்குள்ளே விட மாட்டேறாங்களே. என்ன வேற ஒரு ஆள் போட்டாங்க, செக்யூரிட்டி எல்லாமே வேற ஒரு ஆள்ட்டாங்க. என்னன்னா ஹவுஸ் ஓனரே மாறிட்டார், வீடு வித்துட்டாங்க. ஐயோ இல்லைப்பா எல்லாம் பிளான்லாம் பண்ணிட்டோம்ப்பா, ப்ரொடியூசர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசரு சொல்லவும் முடியாது, ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் தான் பிளான் பண்ணி கே பையா நை பையான்ட்டாண்டே பையாவா. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு டோட்டலாக டீமே ஃபங்க் ஆகிட்டோம். ஏன்னா அங்கே தான் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அங்கேயும் சொன்ன மாதிரி ப்ராப் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கலர் டோன் நமக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆச்சு. ஸோ எல்லாமே நம்ம ட்ரீம் பண்ணுவோம்ல, ஓகே விஷுவல் இப்படி பண்ணலாம், இன்னும் இவாலுவேட் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், என்ஹான்ஸ் பண்ணலான்னு எல்லாமே அரைவ் பண்ணிட்டோம். ஓப்பனிங் ஷாட் இப்படி இருக்கலாம், கோபன் இப்படி பேசுவார் அப்படிலாம் பேச எல்லாமே அது டோட்டலாகவே ட்ராப் ஆகிடுச்சு. ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்காக போச்சு. அப்புறம் வேறு வழியெல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி இப்போ வீடு தேடுறோம் ஆன் ப்ராசஸில். ஏன்னா பிரேக்கும் பண்ண முடியாது ஸ்கெட்யூலில், ஆன் ப்ராசஸில் வீடு தேடி கடைசியாக பார்த்தா பக்கத்தில் வீடு இருந்துச்சு. அவன் தரவே மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணிடலாங்க, நாங்கள் அந்த வீடு கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே தான் வந்து ஷூட் பண்ணி இப்போ இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வீடு தான் ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்ட் நான் சொன்னல. அப்புறம் அந்த ஐடி ரைடு வர இந்த மாதிரி பயங்கர, ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்கு எங்களோட ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நீங்களாம் இமேஜினே பண்ண முடியாது. இந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அது இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இதை வச்சே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஒரு படம் எடுக்கிறதுக்குள்ள எத்தனை போராட்டம், நம்ம ஒரு பிளான் பண்ணால் அங்கே ஒரு பிளான் நடக்குது. ஒரு பயங்கரமான மழை வர ஜிஎன் செட்டி ரோடு ஃப்ளைஓவர் எடுக்கிறோம். இந்த பட்ஜெட்டுக்கு ஃப்ளைஓவர்லாம் கிடைக்காது. பிடிச்சது நீங்கள் எடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா அந்த ஸ்கேமில் வந்து ஒரு ஃப்ளைஓவர் மேலே ஸ்கேம் நடக்கும், நிறைய ரியல் லைஃப் ஸ்டோரி ரெஃபரன்சஸ் எடுப்போம்ல ஸ்கிரிப்டுக்கு. ஸோ ஃப்ளைஓவரில் ஏன் அந்த தெஃப்ட் நடக்கணும்னா அங்கே தான் வந்து சிசிடிவி கேமரா இருக்காது. ஸோ அங்கே என்ன வேணால் கதையை மாற்றி சொல்லலாம் அப்படின்னு ஏற்கனவே நடந்திருக்கு பெங்களூர் இன்சிடென்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணோம். ஸோ ஜிஎன் சிட்டி ரோடில் வந்து பர்மிஷன் வாங்கி எல்லாமே ஷூட் பண்ணலாம். ஓகே 10 o'clock அந்த பேரிகேடை திறக்கிறாங்க, யூனிட்டில் உள்ளே போய் நிற்குது, ஓகே குட் டு கோனா மழை பெய்யுது. ஆஹா, என்ன ஒன்றுமே பண்ண முடியல, நடுவு ரோட்டில் நிற்கிறோம். சென்னையில் ஆட்டோ சிட்டியில் இந்த ஷூட்டிங் கிடைக்காது. பெரிய விஷயம், மழை பெய்யுது, என்னடா பண்ணுறது? அப்புறம் வெயிட் பண்ணி அந்த மழை விட்டுற கேப்பில் கொஞ்சம் ரோடு ட்ரை ஆகும்போது வெட்டாக இருக்கும்போது தான் எடுத்தோம். ஸோ லாங் ஷாட் எடுத்தோம் ஆப்வியஸாக. ட்ரோன் ஷாட் எடுக்கும்போது மழை பெஞ்சிச்சு, பயங்கர டஃப்பாக இருந்துச்சு. பட் அதே மழை எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கேம் வந்து அது வந்து மலையில் ஆரம்பித்து மலையிலேயே முடிய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஈஸியாக நம்ம லொக்கேஷனில் சீட் பண்ணி ஆடியன்ஸ் சீட் பண்ணலாம். பட் அங்கேருந்து மழை வந்து எங்களுக்கு பிளெஸிங்காக மாறிச்சு. அந்த ஸ்கேம் அங்கே திருட்டு போகிறதுலேருந்து, வீட்டில் வந்து என்கொயரி பண்ணுறதுலேருந்து, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்
எங்களுக்கு வேற ஒரு லொகேஷன்ஸ்ல வேற ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஷூட் பண்ணோம். பட் அந்த மழைன்ற ரெயின் கண்டினியூட்டி எங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. Wow. எங்களுக்கு பரவாயில்லையே, ஓகே. இவ்ளோ Blessing. கஷ்டப்பட்டது நேச்சரே ஒரு ஆஃபர் கொடுத்துச்சு. ஆமா, Come on, அது வச்சுக்கோ. கிடைக்காது. Yeah. ஏன்னா நீ முதல் மலை துணின்னு ஒரு சாங் வந்திருக்கு. அதில் ஹீரோ ஹீரோயின் ஜீன் ஷூட்டில் நடந்து வருவாங்க. அந்த ஷார்ட் வீடியோ கால் 5:30 எடுத்தேன். லொக்கேஷனில் பேக்கப் பண்ணி போயிட்டு அப்புறம் மேனேஜர் ரெக்வஸ்ட் பண்ணி, இல்லைங்க இவ்வளோ செலவு பண்ணிட்டு பாட்டே மழையை பற்றி தான் 2 ஷார்ட் ஆச்சு எடுக்கணுமேன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி நடந்து வந்தோம். நிறைய பேர் கேட்டாங்க சீரி ஷார்ட் ஆனாங்க. அடப்பாவே கஷ்டப்பட்டு ஒரு ஏழு மலையில் எடுத்திருக்கோம். நிறைய பேர் சீரி ஷார்ட் நினச்சிட்டாங்க. ஆனால் ஜீன் சிட்டி ரோடில் எடுக்க முடியாதுல்ல. ஏன்னா உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஃப்ரேம் ஃபுல்லாக மழை பெய்யுது. அதெல்லாம் ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிச்சு அந்த ஷார்ட்லாம். சூப்பர். நீங்க சாங் பத்தி சொன்னனால கேட்கறேன். இப்போ வர படங்கள் எல்லாம் மேஜரா வந்து சாங்கே இல்லாததான் ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஆனா நீங்க இந்த படத்துல 6 பாடல் வச்சிருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன? 2000 அந்த பீரியடை வந்து ஒரு நாஸ்டாலஜிக் பீரியடை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அந்த சிடிஸ்லாம் இருந்துச்சுல்ல, ஒரு ஆல்பம் அப்படி போய் ஒரு சிடி வாங்கணும். ஏன்னா சிடியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலாம் போய் வாங்கியிருக்கோம். அப்படின்னும் போது அந்த நாஸ்டாலஜிக் மூவ்மெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணோம். 6 சாங்ஸ் இப்போ இல்லவே இல்லை. சாங்ஸ் கேட்கறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. சாங்ஸே வந்து ஒரு பேக்ரவுண்டு ஸ்கோராகவே யூஸ் பண்ண ஒரு பீரியடில் திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணோம். ஏன்னா நம்மக்கிட்ட அது இருக்குது, அந்த டேஸ்ட் நம்மளை விட்டு போவோம். ஏன்னா இப்போ நம்ம ட்ராவல் போனாலும் ஒன்றுமே பண்ண மாட்டோம், ஆப்வியஸாக சாங்ஸ் தான் போனோம் காரணம். கண்டிப்பா. ஸோ நமக்குள்ளே அந்த ஒரு இன்ஹாபிட்டடாக ஒரு லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. அப்போ நம்ம ஒரு சாங்ஸ் கேட்குறதையே நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது, அந்த பழக்கத்தையும் நம்ம கிண்டில் பண்ணால் திருப்பியும் ஒர்க் அவுட் ஆகாமே அப்படின்னு தோணுச்சு. அதில் அவங்க லவ் ஸ்டோரிக்கு ஆப்வியஸாக 6 சாங்ஸ் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் பிகினிங் ஓப்பனிங் கிரெடிட்ஸ்ல இருந்து என் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கனாலே சாங் இருக்கும். ஒரு 6 சாங்ஸ் வேரியஸ் ஸ்டைல்ஸில் பண்ணணும். இப்போ ரஹ்மான் சாரோட பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு, ஜாஸ் அந்த மாதிரிலாம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு அது நம்ம ஸ்ட்ரென்த்தில் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பட்ஜெட்டில் ட்ரை பண்ணணும்னு சொல்லி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வந்து இதில் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணோம். அதை கதையும் சொல்கிறதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் மூவ் ஆச்சு. இப்போ இந்த முதல் மலை துளியெல்லாம் வந்து ஜி பிரகாஷ் சார் பாடியிருக்காங்க, அப்போ பிரியங்கா பாடியிருக்காங்க. அது கதையில் வந்து அவங்களுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஓப்பனிங்லேயே ஒரு கிரெடிட் சாங்ஸ் டைட்டில் சாங் இருக்குது. அதுக்கு என்னென்னா இந்த படம் வந்து ஒரு லவ் படம், ஒரு ரோம் காம் நீங்கள் பார்க்க வந்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரென்த் இல்லாதனால மூட் செட் பண்ணுவாங்கள்ல, இந்த மூட் செட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி படத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த ஜோனுக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து போகிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அந்த பிகினிங் வெளியில் நுழைகிறாள் ஒரு சாங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எண்டில் பார்த்தீங்கன்னா ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அது என்ன எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேர்த்து பாலிவுட்ல பண்ணுவாங்கல்ல, ஜாலியாக ஜாலியாக ஒரு வைப் பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை ஒரு சாங் வந்து. ஸோ பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் சாங்ஸ் இருக்குது. அந்த 6 சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஆப்டாக அந்த சாங்கில் படத்தில் அமைஞ்சனால யாருமே இப்போ வர ரிவ்யூஸ்லையும் சரி, என்னப்பா இவ்வளோ பாட்டு போட்டிங்கன்னு தெரியவே இல்லை, அவங்க எல்லாமே மியூசிக்கல் நல்லா இருக்குது, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. கண்டிப்பா. அண்ட் பர்டிகுலராக அந்த ஒரு சாங் எல்லா ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தீங்களே, அது ஒரே நாளில் ஷூட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அது எப்படி? ஏன்னா ஒரு சாங் ஷூட் பண்ணுறதே கஷ்டம், அது ஒரு நாளில் ஷூட் பண்ணுறது பெரிய கஷ்டம், அது எல்லா ஆர்டிஸ்ட் வச்சு ஷூட் பண்ணுறது அதை விட கஷ்டம். அது எப்படி நடந்தது? அது ஆக்சுவலாக பெரிய மேஜிக் தான். ரகு மாஸ்டர்னு சொல்லி அவரோட ஆக்சுவலாக ஒரு மாஸ்டராக ஃபஸ்ட்டு கார்டு வாங்கி பண்ண சாங் இதுதான். பட் எங்களுக்கு என்ன சேலஞ்சிங்கன்னா, இவங்களை எப்படி நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு ரிஹர்சல் ஸ்கிரிப்ட் ரீடிங் கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து சரி வேறு வழி இல்லை, நம்மகிட்டையும் பட்ஜெட்டில் நம்ம ஒரு ஸ்டுடியோ எடுத்து ஹையர் பண்ணோம்னா, ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டும் ஆடணும். ஆமாம், எல்லாரும் ஒரு மீட்டரில் ஆடுறாங்க, ஒரு ஸ்டைலில் ஆடுறாங்க. ஸோ மொத்தமாக வச்சிருந்த ஆர்டிஸ்ட்டு அப்புறம் அந்த ரிஹர்சலில் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிட்டு மாஸ்டர் சொன்னாருங்க, இவ்வளோ பேர் ஆட வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ஃபில்டர் ஆகி ஒரு பாயிண்ட் அரைவ் ஆகி அப்புறம் 3 நாளில் வந்து இதுதான் ஸ்டெப் எல்லாம் ரிஹர்சல் பண்ணோம், கம்ப்ளீட்டாக ரிஹர்சல் பண்ணோம். என்னென்னா வந்து ஒரே நாளில் சாங் பண்ணணும், நிறைய பேக் ட்ராப்ஸ் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு பட்ஜெட்டும் இல்லை நம்மக்கிட்ட, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பட்ஜெட் இல்லை, ஸ்டுடியோ மட்டும் ரெண்ட் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்னும் போது இப்போ நானும் டிஏபி நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்தேன். அப்போ அவன் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு லைட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணலாம், பேக் ட்ராப்பில் எதாவது சேஞ்ச் பண்ணலாமா, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படி அச்சீவ் பண்ணலான்னு அந்த சாங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் ட்ராப்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ரொம்ப டஃப்பு, ஏன்னா ஹீரோ ஒன்று அவர் ஆடணும், ஏன்னா அப்போ சாங் ஃபுல்லாக அவர் தான் ஆடுறாரு, ஹீரோயினாக ஆடணும், சாங் ஃபுல்லாக ஆடணும். ஸோ அவர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அந்த ரிஹர்சல் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ன பண்ணோன்னா, இது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணும், கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது, படம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இந்த சாங்கை எடுத்தோம் எல்லாமே அது ரொம்ப கீனாக இருந்தோம். ஸோ எல்லாருமே ஒரே பாயிண்டில் வந்து எஃபர்ட் போடும்போது எண்ட் ஆஃப் த டே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரிசல்ட் வரும்ல. அதாவது எதுவுமே இல்லைன்னா தான் நம்ம மைண்ட் நிறைய யோசிச்சு உள்ள கொட்டும். அந்த மாதிரி எதுவுமே இல்லைப்பா இந்த சாங்கில், எதுவுமே கிடையாது, காசும் கிடையாது, ப்ராப்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, சாங் இருக்குது, என்ன பண்ணலாம் போது அப்புறம் அரைவாகி அதான் நாளைக்கு சாங் நான் நைட் வரைக்கும் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இடத்துல போய் நான் அப்புறம் ரைட்டர் ஃப்ரெண்டு ராம் சொல்ல ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யல, அங்கங்கே ஏடிஎஸ்லாம் வந்து காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே அந்த சாங் ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஒன் டேயில் எடுத்த மாதிரி இருக்காது. ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை. இன்னொரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா,
அந்த சாங்கோட லிரிக் ரைட்டரே வந்து மியூசிக் ரைட்டர் தான். ஓகே. எப்பவுமே ஸ்க்ராட்ச் மியூசிக் கொடுப்பாங்களே, அவர் கொடுக்கும்போது ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை ஆஃப் மாழ்வாப்பேட்டை, ஆனால் எனக்கும் உனக்கும் 10ல் ஒரு பொருத்தம் இல்லைன்னாரு. கதைக்கு சம்மந்தப்பட்டுச்சு. ஏன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயின் சம்மந்தமே இல்லை, ஒரு பொருத்தமும் இருக்கிறதா லவ் பண்ணியிருப்பாங்க அவங்க. இது நல்லா இருக்கே, சரி இது இன்னும் ப்ரீஃப் பண்ணி எழுதுங்க, அது அர்த்தமே இருக்கக்கூடாது, ஆனால் என்ஜாயபுளாக இருக்கணும், பட் கண்டென்ட்டாகவும் கேரி ஆகணுன்றதுக்கு அவர் தான் அந்த லிரிக் ரைட்டராகவும் பண்ணியிருக்காரு. சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க லைக் உங்களோட ஷூட்டிங் ப்ராசஸ் இந்த படம் முடிக்கிறதுக்குள்ள வந்துட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களோட டெக்னிக்கல் டீம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அவங்கள பத்தி சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா என்னோட டிஓபி மிஸ்டர் சூரஜ் நல்லுசாமி, அவர் வந்து 5 படம் பண்ணியிருக்காரு. மணங்கொத்து பறவை, தேசிங்கராஜா, வெள்ளக்காரதோரை அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ எங்களுக்கு என்னென்னா, நான் இன்ஸ்டியூட்டில் முன்னா படிக்கும்போது நான் நிறைய கமர்ஷியல்ஸ், டிவி கமர்ஷியல்ஸ் பண்ணுவேன். எல்லாமே அவர் தான் டிஓபி ஆப்வியஸாக. அதாவது காசு இருக்கிற ப்ராஜெக்ட், காசு இல்லாத ப்ராஜெக்ட்னு சரி வாடா இங்கே போனால் டீ தான் கிடைக்கும் வாடா அப்படின்னு போகணும். ஏன்னா நமக்கு எதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும், நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும். அவர் நிறைய கமர்ஷியல்ஸ் படமும் பண்ணிட்டாரு. பட் இருந்தால் நான் வருவார் அவர். ஸோ அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு வந்து அவரோட கூப்பிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போட்டு நரேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படி பார்த்தான். ஏன்டா பயந்து கதை சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைடா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ரொம்ப நாள் கழிச்சு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன கேமராமேனை ட்ரீட் பண்ணுறேன், நான் ஃப்ரெண்டுடான், இல்லைடா நீ எப்படி ரிசீவ் பண்ணுற, ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸில் எப்படி ரிசீவ் பண்ணி ஆமாம் பார்க்க லவ் ஸ்டோரிடா, என்ன பயப்படுற அப்படின்னா, அவன் ஓ கரெக்டாக நம்ம கதை சொல்லியிருக்கோமா. ஆனால் எழுதும்போது நம்ம ஒன்று வரும், அதை ரிசீவ் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க தெரியல. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அவர் ரெஃபரன்ஸ் எடுத்தார். டே நம்ம வந்து இப்படி லுக் அண்ட் ஃபீலில் போகலாம், இந்த பேலட்டில் போகலாம், காஸ்டியூம் பேலட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அவனை சொன்னேன், டே நான் எந்த படத்துக்கு போக மாட்டேன்டா, உன் படத்துக்கு ஒன்றுமோ தெரில, எனக்கு வரணும் ஒர்க் பண்ண தோணும். டெய்லி உட்காந்து காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சின்னு ஒருத்தவந்தாங்க, அவங்க தான் லுக் அண்ட் ஃபீல் அந்த காஸ்டியூம்ஸ். ஏன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் போனால் தான் ஒர்க் அவுட் ஆகணும்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம ஒன்று டிசைனில் பார்த்து எடுப்போம், அது போட்டு ட்ரையலில் பார்க்க ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்து 2 பேரும் நல்லா கொலாபரேட் பண்ணாங்க, டிஓபியும் மீனாட்சி காஸ்டியூம் டிசைனரும். அவங்க கொலாபரேட் பண்ணும்போது லுக் அண்ட் ஃபீலில் காஸ்டியூமில் வந்து அரைவ் ஆகிடுச்சு. அடுத்து ஆர்ட் டைரக்டர் தேவான்னு சொல்லி அவர் நம்ம போட் பண்ணோம். அவர் நமக்கு நிறைய ஆட் ஃபிலிம் மிஸ் பண்ணியிருக்கு. அவர்கிட்ட சொன்னோம், தேவா இது வந்து ஃபுல் ஜென்சி ஆடியன்ஸு, லுக் அண்ட் ஃபீலாக இருக்கணும், எங்கேயுமே அலுப்பு தட்டக்கூடாது, போர்ட் தட்டக்கூடாது, கலர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்கள்ட்ட பார்த்துக்கணும். அப்போ அவர் வந்து செகண்ட் ஸ்டேஜில் அவரை இன்னும் போட் பண்ணி அவர் நிறைய இம்புட்ஸ் கொடுத்தார். இது ஒரு பக்கம் பேரலாக போயிட்டுக்கும்போது மியூசிக் டைரக்டர் ஜேவியர், எல்லா மியூசிக் டைரக்டருமே வந்து ஒரு கதை சொன்னோடனே அப்படியா சார் 1 month டைம் கொடுங்க சார், நான் ஸ்க்ராட்ச் பண்ணி தரேன் சார் சொன்னாங்க. இவர் 1 வீக்கில் மெயில் பண்ணுறாரு, சார் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு. ஃபஸ்ட்டு மெயிலே வந்து அந்த ஐ எம் ஃப்ரம் உளுந்தூர்பேட்டை ஓகே ஆகிடுச்சு, முதல் மலையத்தில் ஓகே ஆகிடுச்சு. எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா அவர் 2 படம் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு எஃபர்ட்டியாக ஒர்க் பண்ணுறது ப்ரிப்ரேஷன் மீட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரும் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்புறம் அந்த 2 சாங் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துச்சு. ஓகே, ஸோ அது என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம கதை சொல்லும்போது என்னென்னா கதையை சொல்லிவிட்டு இந்த இடத்துல பாட்டு வருது, இந்த ஸ்க்ராட்ச் கேளுங்கன்னு பாஸ் பண்ணிவிடுவோம், அவங்க அந்த பாட்டு கேட்பாங்க. அடுத்து நரேட் பண்ணுவோம், இங்கே அந்த பாட்டு வருது, இந்த ஸ்க்ராட்ச் கேளுங்க. அது வந்து ஸ்டோரி டெல்லிங்க்கும் அந்த ப்ராசஸ்க்கும் ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அவர் என்னென்னா எவரடியாக இருந்தார் மியூசிக் டைரக்டர். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் கண்கள் காணும் ஒரு சாங் வருது, நான் சொன்னேன் ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் ஸ்டைலாக இருக்குது, என்ன பண்ணலாம். அவர் வந்து ஜகிஷ்ணா ஜேவர் அவர் பேர், என்ன பண்ணலாம் இருங்க சார்னு. அப்புறம் வந்து அவர் ஒரு சாங் கொடுத்தாரு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு ராஜா சார் இருப்பாங்களே, ஒரு ராஜா சார் ஸ்டைலில் வந்து ஒரு சாங் வேணும், அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஒரு சாங் அந்த சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே மியூசிக் டைரக்டர் பெரிய சப்போர்ட். ஏன்னா அவர்கிட்ட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஆக்சுவலி பேசிக்கலி எம்பிபிஎஸ் டாக்டர், யாருக்குமே வெளியே தெரியாது, எம்பிபிஎஸ் டாக்டர் அவர். பட் அவருக்கு வந்து மியூசிக் நாலேஜ் பயங்கரம். என்னன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டால் நம்ம கரெக்ஷன் சொல்லுவோம்ல, சார் போயிட்டு வாங்க சார் பண்ணி வைக்கிறேன் சார், எப்படி சார் வேணும், அப்படியா சார் இருங்க சார் பார்க்குறேன் சார் அப்படின்னு சார் இது நேரம் கேட்டார், பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. அந்த சவுண்டிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து பயங்கர அவர் வந்து டேலண்டடு, பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடணுன்றதுல ரொம்ப நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ ஒரு போராட்டங்களை தாண்டி நம்ம வந்து ஃபைனலி தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே அந்த பாராட்டுக்காக தான் உழைக்கிறோம். ஸோ அப்படி கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த படத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என்னோட க்ளோஸ் டு ஹார்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? இந்த படத்துக்குள்ள இருக்க ஒரே பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா கதையை ரொம்ப புதுசாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த ஒரு கருத்தாக இருக்குது. அப்படின்னா கதையை வந்து ரொம்ப புதுசாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய லவ் ஸ்டோரிஸ் வந்து இருக்கு, ரொம்ப புதுசாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது வந்து டெக்னிக்கலி ஒரு டாப் நாச் மூவியாக இருக்குது இது. இந்த டீம் வந்து யாருமே வந்து ஒரு டெபியூ டைரக்டரோட படமாக இல்லை. எங்கேயுமே டெக்னிக்காக நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் குறை சொல்லவே முடியல. ஏன்னா ஒரு சவுண்டிங்காக இருக்கட்டும், ஏன்னா இது வந்து அட்மாஸ் மிக்ஸ் பண்ணோம். இந்த பட்ஜெட் அட்மாஸ் மிக்ஸ் பண்ணவே முடியாது. யார் மிக்ஸ் பண்ணாங்கன்னா கூலி ஜனநாயகன் மிக்ஸ் பண்ணுற சவுண்ட் டிசைனர் தான் மிக்ஸ் பண்ணார். இதுக்காக ஹைதராபாத் போகிறோம், அங்கே வந்து கண்ணன் கண் பத்துன்னு அன்னபூர்ணா சொல்லி ஒருத்தர் இருக்கார்,
அவர் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நம்ம கூலி பண்ற ஸ்டுடியோவில் நம்ம போட மிக்ஸ் ஆகுதா, அது எவ்வளோ பெரிய பெரிய விஷயம், dream. பெரிய பெரிய Nice. blessing. அதெல்லாம் பெரிய பிளெஸிங் ஆச்சு. அது பிகாஸ் ஆஃப் மியூசிக் டேரக்டர்லாம் நடந்துச்சு. ஏன்னா அவரோட சவுண்ட் டிசைனர் வந்து கெபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கண்ணன்சனும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சவருக்கு எல்லாருமே என்ன பண்ணாலும் அவங்களோட தி பெஸ்ட் கொடுக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து தி பெஸ்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் டெக்னிக்கலி அவர் அட்மாஸ் படத்தை வந்து கேட்டு அவன் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வைப்ரன்ஸ். அப்பா கடைசியாக சவுண்டு வேற லெவல் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாருமே அவன் தி பெஸ்ட்டை போட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூஸில் பார்க்கும்போது வந்து ஆமாம் அவன் சொன்ன கரெக்டாக தான் வேலை பார்த்துருக்கோமோ ஓகே. அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கிடச்சிருக்கு. அண்ட் சார் நீங்கள் வந்து நிறைய கமர்ஷியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உங்களோட படத்தை பார்த்து என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க? அதில் யாராவது ஒருத்தவங்களோட பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்? ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றது, நண்பா மேக்கிங் பிச்சுட்டேன் வேற மாதிரி இருந்துச்சு போ. அப்போ நான் என்ன நான் சொல்கிறேன், நிஜமாக நிறைய டார்க் மூவிஸாக வருது, நிறைய வயலன்ஸ் மூவிஸாக வருது, 6 சாங் தெரியவே இல்லை போ, வேற லெவல் பண்ணிட்டேன். ஒன்று நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நீ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்காக சொல்லலாம், நீ ஒன்றும் வரி பண்ணாத. பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த படத்தை இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களால பண்ண முடியல. ஒரு அழகாக ஒரு பொயட்டிக்காக ஒரு ஃப்ரேம் சென்ஸோட ஒரு பியூட்டியை வந்து ஏஸ்தட்டிக்காக வச்சு படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாகிடுச்சு. நீ அந்த மேக்கிங்கில் ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டேன். மேக்கிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறைய டார்க் மூவிஸ் வருது, இந்த டார்க் மூவிஸ் நீ என்ன வேணால் பண்ணிடலாம், பட் இந்த மாதிரி ஒரு க்ளீன் மூவி பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது, நீ அதை அச்சீவ் பண்ணிட்ட அப்படின்னு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இல்லை சீரியஸாக சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு பெரிய பெஸ்ட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம கூட நிறைய பேர் ட்ராவல் ஆகிருப்பாங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்மளோட மைனஸ் தெரியும் அவங்களுக்கு, நம்மளோட பாசிட்டிவிட்டி தெரியும். அவங்க வந்து இதை சொல்லும் போது ஓகே கரெக்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோன்னு தோணும். ஆனா இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து யார் சொன்னாங்களோ தெரியாது, ஆனா நீங்க சொல்ற ஸ்டைல் பார்த்தா லைட்டா தலைவர் வெளியில வர மாதிரி, அப்படியே உங்களோட பாடி லாங்குவேஜ் மேனரிசம்லாம் லைட்டா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க ஒரு ஹார்ட் கோர் தலைவர் ஃபேனா? ஹார்ட் கோர் தலைவர் ஃபேன் வாய்ப்பே இல்லை. அதில் வந்து இப்போ வரைக்கும், ஏன்னா தலைவர் ஃபேன்னாலே அது வந்து எவ்வளோ ஒரு சாங் ஒன்று இருக்கு, தலைவனை யார் தூக்கி எழுதுனான்னு நோட் பண்ணணும். பார்த்தா சூப்பர் எழுதியிருக்காரு. ஓகே. அப்படியே அது என் படத்தில் தலைவர் பாட்டு அதில் எழுதியா வரேன். அப்புறம் சூப்பர் சார் கூப்பிட்டோம். சார் இல்லை என்ன சார் எனக்கு ஸ்கோப்பே இல்லையா சார்? இல்லை சார் நீங்கள் தலைவர் பாட்டு எழுதிருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் எவ்வளோ ஒரு சாங் எனக்கு எழுதி ஆகணும் சார். அவரும் சூப்பராக ஒரு வைப்ரண்ட்டாக எழுதி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா புதுசாக வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணுவார். கண்டிப்பா. அவர் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? சூப்பர் சார் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம ஜோன்லேயே இருப்பார். வந்து சொல்ல தலைவரே நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் சொல்கிறேன் நினைக்காதீங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, 4 வேர்ட்ஸ் வச்சிருக்கு, லிரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது, இதுதான் உட்காரும், பயங்கர இன்புட்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஃபஸ்ட் படம் பண்ணுறோம்ல, நம்ம டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம், பட் இந்த ஜோனில் ஒர்க் பண்ணும்போது இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னா பயங்கர ரெக்கார்டிங் அப்போ கூட வந்துட்டாரு. ஆனால் சொன்னால் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த லிரிக்கை நீ மியூசிக் டேரக்டர் பாட வைங்க. அவர் பாட வைக்கும்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியும், சவுண்டிங்காக தெரியும் உங்களுக்கு, அப்போ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் அவருக்குள்ளே வந்துக்கும் போது ஸோ ரொம்ப அந்த சாங்கும் நல்லா வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக இது எங்கேருந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா தலைவன்கிட்ட தான் ஆரம்பிச்சிது. ஸோ ஆப்வியஸாக அவர் இல்லைன்னா இப்போ வரைக்கும் ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன் அவருங்க. ஏன்னா இவ்வளோ ஏஜில் அவர் நினச்சா ரெஸ்ட் எடுக்கலாம். அவருக்கு ஒரு கலை தாகம்னு ஒன்று இருக்குல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் ஹீரோ நடிக்கணுமான்னு, அவருக்கு இருக்கு நடிக்கிறாரு, அந்த கரிஷ்மா குறையில் இப்போ இன்னமும் வந்து ஒரு ரசிகர்களை வந்து ஈர்த்து வச்சிருக்காருன்னா அதில் வந்து அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு அவதாரம், அதிசயம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் அவரை சுத்தி எப்பயுமே. ஸோ நம்மளை இழுக்கிறது அவர் தான். நிறைய நம்ம இந்த படம் ப்ராசஸில் நிறைய டவுன் ஆகும், அப்போ ரேண்டமாக ஃபேஸ்புக்கில் வீடியோ ஏதோ ட்ராக் பண்ணும், அவரோட ஸ்பீச் தான் நம்ம வரும், நமக்கு தெரியாது, அது யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறதான்னு தெரியாது, அவரோட ஸ்பீச் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடும். ரைட்டு தலைவன் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பாசிட்டிவிட்டி வருதுல்ல, எல்லாமே த்ரூ அவர் தான். எல்லாம் அவர் பார்க்காத அப்ஸ் இல்லை, அவர் பார்க்காத டவுன்ஸ் இல்லை. ஸோ நம்மளுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் எடுத்துக்கிறது வந்து 100% அவர் தான். நான் யானை இல்லை, குதிரைனார் இல்லை, தலைவன் தான். சோ கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்களா, என்னோட டைரக்ஷன்ல தலைவரை நடிக்க வச்சா எப்படி இருக்கும்? 100%. ஏன்னா கனவுலாம் வந்துட்டு போறாரு, நான் டைரக்ட் பண்ற மாதிரி கனவுலாம் வந்துட்டு போறாரு, கூடி சீக்கிரம் நடக்கணும், அதுக்கு நம்ம உழைச்சா அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க வந்து செட்ஸ்ல எப்படி ஒரு கூலான ஒரு டைரக்டரா, இல்ல உங்களுக்கும் கோவம்லாம் வருமா? 2 எக்ஸ்ட்ரீமே. ஏன்னா டீமா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். ஏன்னா கேமராமேன் கேரி பண்ணுவார், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நம்ம டீமாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான டீம். சில சமயத்தில் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான டிலே நடக்கும், அது சம்மந்தமே இல்லாத டிலே நடக்கும். ஏன்டா அந்த சொம்ப திருட்டா கல்யாணம் நின்றுச்சுன்னு அன்எக்ஸ்பெக்டட் டிலே. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஃப்ளாஷ் ஹீரோயின் வீட்டில் வந்து செகண்ட் டே வந்து நம்ம பார்த்த லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகி இந்த படம் பண்ணுறோம். செகண்ட் டே கிளைமேக்ஸ் பண்ணணும். கிளைமேக்ஸில் வந்து என்கேஜ்மெண்ட் செட்டப் பண்ணணும். என்கேஜ்மெண்ட் செட்டப்பில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணணும். அப்போ நான் சொன்னேன் ஃபுல் வீடு நீங்கள் வந்து மெதுவாக பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிளாக் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க,
ஹீரோயின்ஸ் ஏன்னா ஒரு பொண்ணு தான் தேவை, ஹீரோயின் மட்டும் தான் தேவை, ஜூனியர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருவாங்க. மற்ற செட்டப்லாம் ரெடி பண்ணுங்க, அப்போ ஒயிட் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிளாக்ல ஹீரோயின் என்ட்ரி மட்டும் எடுக்கணும். அந்த ஒரு பிளாக் என்னை வச்சு செஞ்சுட்டாங்கப்பா. ஒரே ஒரு க்ளோஸ்அப் தான், ஒரே ஒரு க்ளோஸ்அப்பில் ஹீரோயின் என்ட்ரி ஆகணும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஃபுல் ஒயிட் வாலாக இருக்குது, இல்லை கொஞ்சம் லைட் செட்டப் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, பேக் ட்ராப்பில் வந்து ஃப்ளவர் வைங்கன்னா அங்கே ஒரு வீட்டில் எல்லா இடத்துல டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல, அந்த இடம் மட்டும் பிளாங்காக இருக்குது அதில் ஆப்வியஸாக, அதை மட்டும் பண்ணுங்கய்யா பண்ணுங்க. எனக்கு ஹை ஃபீவர் வரும் அன்றைக்கி, முடியவில்லை. ஏன்னா டெய்லி நைட் ட்ரெயின் பண்ணுறோம், ஹை ஃபீவரில் என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்போ ரெடி பண்ணுங்கப்பா, ரெடிக்கு பண்ண போனா எனக்கு ஒன்றுமே உயிரே இல்லை. அப்போ அப்படியே அது க்ளோஸ் அப் கூட ரெடி பண்ணி அப்போ தான் பயங்கரமாக ஒரு பர்ஸ்ட் அவுட் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடை மீதியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சார் நீங்கள் வந்துட்டு அமீர் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சமுத்திரக்கனி சாரோட டீமு. ஸோ அவர் வந்து எவ்வளோ படம் பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக்? சார் 2 பேருமே ஒன்று படம் பார்க்கல. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 வீக்ஸ் பேக்கு 2 பேருமே வந்து பார்க்குறதா இருந்துச்சு. அமீர் சார்கிட்ட போய் கணேஷ் சார் எப்போ வர கேளு, நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அவர் கணேஷ் சார்கிட்ட போனேன், அண்ணன் எப்போ போகிறான் கேட்டா, நான் 2 இது என்னடா இது 2 பேரும் எனக்கே இல்லையே அப்படின்னா. அப்புறம் போய் திருப்பி அமீர் சார்கிட்ட சொன்னேன், எனக்கு கம்போசிங் இருக்குது, நைட் 9 o'clock ஓகே கேள்வி. அவர் நைட் 9 o'clock 6 o'clock வச்சுக்கலான்னு. ஐயோ, ஏன்னா இவங்க 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணலாம், ப்ரிவியூ தேர்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். என்னடா அது மேட்சே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அமீர் சார்ட்டு போய் திருப்பி கேட்டேன், சரி 9 o'clock வச்சுக்கலாம்டா அப்படின்னு. இந்த மாதிரி இது அரைவு ஆகிறதுக்கே ஒரு 3 days ஆச்சு. அப்புறம் அந்த ப்ரிவியூ தேட்டரில் போய் அவங்களப்பா இல்லைப்பா, ஏன்னா 1 o'clock புக் பண்ணேன், 11 o'clock புக் பண்ணேன், 6 o'clock புக் பண்ணேன், அதெல்லாம் இல்லாமல் 9 o'clock ஆகிடுச்சு நைட்டு. என்னடா அது 9 o'clock தான் பண்ண முடியுமா, சரின்னு சொல்லி எல்லாமே பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல வந்து அமீர் சாருக்கு வந்து அந்த கம்போசிங் டிலே ஆகிடுச்சு. அப்புறம் கணேஷ் சார் சொன்னேன், நான் அண்ணனோட பார்க்குறேன், ஏன்னா கணேஷ் சார் டேரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஆக்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ பிஸின்னு தெரியும், அவர் டேரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து இணைக்கிறதுக்கு ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு. நேரத்தாக கேட்டிருக்கேன், நான் ஏதாவது இந்த வீக்கில் பார்த்துறேன் அப்படின்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஏன்னா அவன் பார்த்துட்டு திட்டினாலும் சரி, அவங்க அப்ரிஷியேட் பண்ணாலும் சரி, நம்மளோட குருமார்கள்ல அவங்க ஏதோ ஒன்று சொன்னா தான் நமக்கு வந்து ஓகேப்பா இந்த படத்தில் ஏதோ பண்ணியிருக்கோம்னு நமக்கு தோணும்ல. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, பட் சீக்கிரத்தில் நடந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ டெபியூட் மூவியே வந்துட்டு ராம்காம் பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன ஜானரில் பண்ணலான்ட்டு இப்போவே ஐடியாஸ் தோணி இருக்கும்ல, அடுத்து இதுன்ட்டு சொல்லுங்க சார். அந்த லிஸ்ட்டு கதைகள்லாம் ரெடியாக இருக்கா? ஆல்ரெடி கதைகள் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு 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 க்ரைம் த்ரில்லர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஏன்னா லைவ்லி ஈவெண்ட்ஸ் நிறையா நடந்திருக்குல்ல, நம்ம நிறையா பார்த்துருப்போம் லைஃப்பில். அந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணணும்னு ஆசை. அதில் இதுலேயும் வந்து ஒரு டேக் அவே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்ஸ் எல்லாம் லைஃப் வாழணும்னு தான் சொல்லியிருப்போம். அதை வந்து மெசேஜாகவே சொல்லியிருக்க மாட்டோம், ரொம்ப இம்ப்ளிசிட்டாக வந்து ட்ரை பண்ணியிருப்போம். அதே மாதிரி அதுலேயும் வந்து ஒரு இம்ப்ளிசிட்டான ஒரு மெசேஜை மட்டும் கன்வே பண்ணணும், பட் இன்னும் ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பண்ணணும். அது நெயில் பைட்டிங் சொல்லுவாங்களே, ஸ்ட்ரீட் எட்ஜ் த்ரில்லர்னுவாங்களே, அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு தான் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படத்தில் வந்துட்டு ரெக்ரெட்ஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ரெக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கா, இல்லை ரெக்ரெட்ஸ் இல்லாமல் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு? ரெக்ரெட்ஸ் இருக்குது, ஆப்வியஸாக 100% இருக்குது. என்னென்னா என்னோட ஃப்ரெண்டு, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது, அவர் வந்து நாளைக்கு ஷூட் போனோம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது, அவனு வந்து சொன்னான், நம்ம என்கிட்ட காசுலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிறது வந்து உழைப்பு தான் போட முடியும்டா அப்படின்னு எனக்கு கையை பிடிச்சி வந்து சொன்னார். ஈஸ் ஃப்ரம் ஏ வெரி பேக்வர்ட் ஃபேமிலி, ஊர்லேருந்து வந்து தான் படிப்பாங்களே, அந்த மாதிரி. என்ன சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஏன்னா அவன் ஃபீல் பண்ணிட்டான், அவனை இன்வெஸ்ட்மெண்ட் போட முடியல, அவனோட பார்ட்டிசிபேஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி நைட்டு போய் செட்டில் ஆகி வீட்டில் போய் செட்டில் ஆகி 1 hour ஃபோன் போது அவன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. ஓகே. ஸோ எங்கள் டீமே போய் பார்த்தா அவன் டோட்டலாக இவனை தலையெல்லாம் ஷேவ் பண்ணி அவன் வித்தின் ஒரு 1 hour இறந்துட்டான். ஸோ அவன் இருக்கணும் நம்ம கூட, ஏன்னா அந்த ஒரு மனசார சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லைன்றது போது லைஃப்பில் வந்து பெரிய கஷ்டமாக இருக்குங்களா. ஸோ நமக்கு வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவனுக்கு எதாவது பண்ணணும் அப்படி ஒரு மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த படத்தில் கூட வந்து ஒரு மர்டர் சீக்வன்ஸ் வரும், அது தெரிஞ்சோ தெரியல அவனோட கனெக்ட் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா என்னோட கைப்பிடிச்சி தான் சொன்னான், அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, நீ கைப்பிடிச்சா இறந்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப லைஃப்லேயே வந்து மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டு. அவனை இழந்துட்டுமே ஒரு ரெக்ரெட் எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது லைஃப்பில். அவன் இருந்திருந்தானா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் வந்திருப்பான், அவன் இருப்பான் அப்படிலாம் தெரியல. எனக்கு அட்ரஸ் எழுதி கொடுத்து போனான், நம்ம இன்ஸ்டியூட் படித்து முடிஞ்ச உடனே நீ ஊருக்கு வரணும் அப்படின்னு. அதனால அந்த 1 hour நடந்துச்சு எல்லாமே. ஸோ அவனை இழந்துட்டன்ற ரெக்ரெட்ஸ் எனக்கு ரொம்ப. பட் நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டாக அவருக்கு இருக்கும், அவரோட பிளெஸிங்ஸ் என்றைக்குமே இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் வந்து தலைவரோட ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசை, மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து படத்தில் நடிக்க வைக்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வேற எந்த டைரக்டரை உங்கள் படத்தில் நடிக்க வைக்கணும்னு ஆசை? வெற்றிமாறன் சார் நடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஓகே. ஏன்னா வெற்றிமாறன் சார் வந்து ஜென்ரலாக ஒரு பர்சனாலிட்டியாக ஒரு கேரக்டராக இருப்பார்ல சார். பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஆர்டிஸ்ட பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் ஆஃப் பண்ணுறாரோ, ஸோ அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்க போய் தான் ஃபுல் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ
வெற்றிமாறன் சாரை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அவரை டைரக்ட் பண்ணணும், அவர் நடிக்க வைக்கணும். ஆப்வியஸாக நம்ம கணேஷ் சார், அமீர் சாரையும் நடிக்க வைக்கணும் ரொம்ப ரொம்ப. ஏன்னா அமீர் சாரெல்லாம் நீங்கள் வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். அவர்கிட்ட போய் நம்ம ஓகே வாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் ஜல்லிக்கட்டு பீரியடில் வந்து நான் ஒரு ஆந்தம் ஒன்று பண்ணேன். அப்போ எல்லாருமே கணேஷ் சார் எல்லாருமே வந்து ஒரு சாங்கில் வந்து ஒரு பீஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அமீர் சார்கிட்ட போய் நான் போய் கேட்டேன், என்னவா சாங்கா போடு அப்படின்னாரு. எனக்கா ஃபேஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங் இருக்கு, மீதெல்லாம் கீழே பேஸ்மெண்ட்டில் ஆடுது. போட்டேன், ரிப்பீட்டில் போடு அப்படின்னு போயிட்டாரு. ரிப்பீட்டில் போட்டு அவர் உள்ளே போய் ஒரு மிரரில் வந்து ரிகர்சல் பண்ணிட்டுருக்காங்க. அவர் வந்தார், இந்த காஸ்டியூம் ஓகேவா? ஓகே சார். ஏன் சொல்கிறேன்னா அவர் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. வந்தார், பண்ணார், ஓகேவா அப்படின்னாரு. இல்லை ஏன் கொஞ்சம் லிப்பு சிங்கிள்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னாரு. ப்ளே பண்ணு அப்படின்னா ப்ளே பண்ணேன். 1 more அப்படின்னாரு. ஸோ அவருக்கு என்னன்னா ஒரு தீராத ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அமீர் சார்ட்ட என்ன வேணா பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து புல் ஆஃப் பண்ணலாம். ஸோ அமீர் சார், கணேஷ் சார், வெற்றிமாறன் சார், இவங்க 3 பேரையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரில் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு ஆசை. பாப்பா கூடி சேர்த்து நிறைய. ஓகே சார். ஸோ நீங்களே வந்து பேசும்போது சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன். ஸோ ஹீரோன்னா அவரை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதே ஹீரோயின் அப்படின்னா வந்துட்டு யாரை சார் சொல்ல போகிறீங்க? ஹீரோயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிகா மேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு பயங்கரமான சார்மிங்கான ஒரு பாசிட்டிவிட்டியுள்ள இருக்க ஒரு ஃபேஸு. அவங்க பாருங்களேன், அவங்க முகத்தில் அவங்க சோகமாக நினச்சா கூட அவங்க பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. அது ஒரு ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ஃபேஸில் வந்து நெகட்டிவிட்டியே கொண்டு வரவே முடியாது. இப்போ கூட நீங்கள் வந்து மேடம் வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. பட் என்னென்னா அவங்க வந்து அவ்வளோ கேரக்டர் அழகாக ஃபுல் ஆஃப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டான ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு யூனிக்னஸ் வந்து மேடம்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சூப்பர் சார். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ்னால் வந்து டெஃபினட்டாக அது எவர்கிரீன் ஜோதிகா மேம் தான். ஆஹா, நீங்கள் தலைவரும் ஜோதிகா மேமும் மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா சந்திரமுகி மாதிரியான இன்னொரு பயங்கரமான ஒரு படத்தை நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அமீர் சார், சமுத்திரக்கனி இதெல்லாம் கொண்டு வாங்க சார். அதுக்கெல்லாம் நாங்கள் வெயிட்டிங். இவங்க எல்லாரையும் கொண்டு வாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பண்ண முடிய மாட்டாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் டைரக்ஷன் இப்போ வெற்றிமாறன் பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அமீர் சாரை கன்வின்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். கன்வின்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் அமீர் சாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கணேஷ் சாரையும் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியாது. 3 பேருமே இணைக்கும் போது அது வந்து ஸ்கிரிப்ட் தான் மெயின். அந்த ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க கன்வின்ஸ் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா நடக்கும் சார். யூ கேன் டூ இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் யோலோ படத்தை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெயா டிவி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.